ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டோடைய அப்டேட், நெக்ஸ்ட் வீக் ஒரு மொமெண்டம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே கோல்டோட வீடியோ எலெக்ஷன் அப்போ எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், ஐ பட்டன் கொஞ்சம் பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல சார்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகலாம், செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எது வரைக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த லோ இருக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் போன வீடியோல. ஆனா எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் விழும் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய ஏரியாவை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய செல்லிங் ஏரியா. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஹைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம். ஸோ என்னோட வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ மார்க்கெட்டு இந்த ஹைலேருந்து செல் ஆகலாம் அப்படின்னா, பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் நம்மளோட ஹை ஏரியாவுக்கு போகலை. ஹை ஏரியாவுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா இன்னுமே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல செல்லை என்னோட ஏரியாவுக்கு போகாமலே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் டிராப் கொடுத்துச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் த எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் ப்ரோ மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சு எலெக்ஷன் ரிசல்ட்னால? நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஹைப் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அஸ் பர் த ரூல் நம்மளோட டெக்னிக்கல் அனலைசிஸ் ஏற்ற மாதிரி தான் மூவ் ஆயிருக்கேன். பட் எல்லாருமே திங்க் பண்றது என்ன ரீசனுக்காக மூவ் ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ சிம்பிள் அதுதான், ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா? பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லீடிங். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசத்துலலாம் ட்ரம்ப் ஜெயிக்கலை. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு பேருமே என்ன ஆயிருந்தாங்க, ஈக்குவலாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸாக வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே யூஎஸ் எக்கனாமி ரொம்ப டவுனா இருக்கு, என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே யூஎஸ் எக்கனாமியை ஸ்ட்ராங் பண்ணுவேன், அதாவது யூஎஸ் எக்கனாமியை ஸ்ட்ராங் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, ரெண்டாவது நான் வாரை ஸ்டாப் பண்ண போறேன். ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் நினைச்சிட்டு வாரை இன்னும் ஹைப்புக்கு கொண்டு போவான்னு தான் நான் ட்ரம்ப் நினைச்சேன். பட் நான் உலக வாரை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னாரு. ஸோ கோல்டோடைய நல்லா புரிஞ்சுக்கணும், கோல்டோடைய இந்த அளவுக்கு ட்ரெண்டுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வார். ஸோ அப்போ அந்த வாரை ஸ்டாப் பண்ண போறது ப்ரெஸ் மீட், அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கே மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபால் அடிக்காச்சு. ஸோ அப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்க அப்படின்னா கோல்டு கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எதுக்காக அப்படின்னா கரெக்ஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்பர் 2, இப்போ நம்ம சொன்னது இந்த விஷயம்லாம் ஓகே. இப்போ மார்க்கெட்டோடைய இங்க வரல, நம்ம ஏரியாவுக்கு வரல. பட் நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இதே அளவுக்கு ஃபிளிப் இப்போ நடந்துச்சு. இப்போ இங்க இருந்து இந்த ஹை இப்போ இந்த ரேஞ்சை வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த ரேஞ்சை மார்க்கெட் உடைக்காதது வரைக்குமே செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எது வரைக்கும் செல் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் பர் தட் 4 ஹவர்ஸோட லோ, மேஜரான லெவல் இங்கே இருக்குதுடா. 4 ஹவர்ஸ் லோ வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆகலாம்னா செல் ஆகலாம். இந்த 4 ஹவர்ஸ் லோன்னு சொல்றது கிட்ட டேவோடைய மேஜர் லோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நிற்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுமான்னு கேட்டா ஸோ கேள்விக்குறிதான். பட் மார்க்கெட் மேலே போனாலும் மார்க்கெட் எங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா 4 ஹவர் லோக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. மார்க்கெட் எங்க வர சான்ஸ் அதிகமா இருக்கு, இட்ஸ் கமிங் டு த 4 ஹவர் லோ. அண்ட் தென் இங்கேருந்து மார்க்கெட் எங்க போகலாம், ஸோ கோல்டு மார்க்கெட் பை ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு ஆஸ் பர் த டெக்னிக்கல் ரீசன். பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன இம்பாக்ட் ஆக போகுதுன்னு பார்த்து சொல்லலாம். பட் இப்போ கரண்ட் டெக்னிக்கலை பேஸ் பண்ணும் வரைக்குமே கோல்டு எங்க வர சான்ஸ் இருக்கு, 4 ஹவர் லோக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இங்க நான் எங்க ட்ரேட் எடுக்கலாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ இது ஒரு இம்பல்ஸா இருக்கு, ரைட்டா? ஸோ இங்க உள்ள இம்பேலன்ஸ் எல்லாமே கவர்டு. அப்போ இது ஒரு பெரிய இம்பல்ஸா இருக்கிறவங்கப்போ ஸோ ஹை டு லோக்கு நான் ஒரு கரெக்ஷன் ஏரியா வைக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் நிற்கிறது ஒரு கரெக்ஷன் ஏரியா. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆக போகுதுங்கிறத நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிள். இந்த 4 ஹவர் கேண்டல் லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அப்பா இருக்கு, ரைட்டா? 4 ஹவர் கேண்டல் ஃபுல்லாவே அப்பா இருக்கு. இப்போ இந்த 4 ஹவர் கேண்டலோடைய லோவை கேண்டல் என்ன பண்ணணும் அப்படின்னா
பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். நம்பர் ஒன் ரூல் என்ன, இந்த ஏரியால இந்த கேண்டில் என்ன பண்ணும், லாஸ்ட் 4 hour கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். என்ன பண்ணுமா, பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். பிகாஸ் ஆஃப் இது ஒரு நல்ல கரெக்ஷன் ஏரியா, விட்டுட என்னவா இருக்கு, ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாகவும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் 1 ரூல். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம், இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இப்படியும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியே மேலே போயிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஃபிளிப் வச்சு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த அப்படியே அப்டன் ஸ்ட்ரக்சர் இப்படி நடந்து இப்படி கீழே இறங்கி அடுத்த ஃபிளிப் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க போட்டோம், ஸோ ஹைக்கு போயிட்டு அங்கே என்ன ஆகலாம், செல் ஆக சான்ஸ் இருக்கு. ஒன்று இந்த ரேஞ்சிலேருந்து செல் ஆக சான்சஸ் இருக்கு, அதே சமயம் ப்ரீவியஸ் ஹைலேருந்து செல் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 4 hour கேண்டில் முடியறதுக்கு இன்னுமே 25 நிமிஷம் இருக்குமா, இனிமே எத்தனை நிமிஷம் இருக்கு, 25. ஏன்னா இப்ப நம்ம வந்து எங்க வரப்போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம். மார்க்கெட் எங்க வரப்போகுது, லெட்ஸ் கம் டு தி ஸ்விங் லோ, ரைட். இப்போதைக்கு நம்ம பிளான் செல் ஆக தான் பிளான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு மார்க்கெட் பம்ப் ஆகுனா எனக்கு ஒரு ஏரியா வேணும். என்ன ஆயிடுச்சு, இந்த மேஜர் இம்பல்ஸ், இந்த ஃபுல் மேஜர் இம்பல்ஸுக்கு மோர் தென் 80% டிராப் ஆயிடுச்சு. அஸ் பர் த ட்ரேடிங் ரூல் மோர் தென் 80% டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் எங்க வந்தாகணும், எஸ்டீமுக்கு வந்தாகணும். ஆமா தானே, அந்த எஸ்டீமுக்கு வரணும். ஸோ அந்த எஸ்டீம் இப்போ எனக்கு 2 types ஆஃப் கன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று இந்த 4 hour கேண்டலோட லோவை எடுக்கணும். நம்பர் 2 1 hourலயோ அப்படி இல்லாட்டி 15 minutesலயோ ஸ்விங் லோவை என்ன பண்ணிருக்கணும், உடச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் 1 hourலயும் பிரேக் ஆயிடுச்சு, பிளஸ் அதே 15 minutesல போனா தெளிவா என்ன ஆயிடுச்சு, கிளியரா ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்க வரும்னு தெரியும், ஸ்விங் லோக்கு வரும்னு தெரியும். நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தீங்கன்னா 4 hour கேண்டில் இந்த 30 minutes நாம சொல்லி முடிக்க, நான் இப்ப ஷூட் பண்ற டைம் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டான டைம் 3 மணிக்கு. நான் நல்லா பாத்துங்க, டைமிங் பாத்துங்க, 3 மணிக்கு நான் ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ போஸ்ட் ஆகுறது எப்படியும் 8 மணி ஆயிடும் இன்னைக்கு ஈவினிங். ஸோ அது வந்துட்டு எப்படி நம்ம சொல்ல முடியாது. பட் அஸ் பர் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி எனக்கு அதுவும் இதுவும் சேர்ந்து வந்தா மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அஸ் பர் நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கேண்டலையும் சேர்த்து வச்சு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா யோசிக்காம என்ன ட்ரேட் எடுக்கலாம், செல் ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்க, ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்றது அங்க, டார்கெட் அப்படிங்கிறது எங்க, ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்கிற பட்சத்தில். நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், இப்படி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இல்ல நான் ஸ்கேல்ப் தான், நான் ரிஃபைன்டு என்ட்ரி தான் இருப்பேன்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்விங் கேண்டில் லோ பிரேக் ஆகாமல் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா இப்படி நடக்கணும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்து பார்க்கும்போது அந்த லோ பிரேக் ஆகாமல் காமிக்கணும்னா மார்க்கெட் கண்டிப்பா இப்படி வரணும். நம்பர் 1 ரூல். அண்ட் தென் அங்கேருந்து என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலேருந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இன்டர்னலா பிரேக் ஆகிற மாதிரி காமிக்கணும். அப்படின்னா செல் ஆக போட்டு அப்படிமா. அப்போ இங்கேயும் பிரேக் டவுன் பண்ணிச்சா ஒன்று இந்த ஹைலேருந்து இந்த மாதிரி பண்ணுவோமா. ஸோ நான் செல் எடுக்க வேண்டியது எங்கெங்க, ஒன்று இந்த ஸ்விங் ஹைலேருந்து, அப்படி இல்லாட்டி ஸ்கேல்பிங் ட்ரேடரா இருந்தா இந்த லோ இந்த லைனை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும், இந்த லைனை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணி 4 hour கேண்டில் எனக்கு என்ன பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா, 3:30 மணிக்கு என்ன கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னு பாருங்க. 3:30 மணிக்கு 4 hour கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பாருங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைனை தாண்டி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆயிடும், செல் எது வரைக்கும் வரலாம், ஸ்விங் லோக்கு வரைக்கும். ஆனா ஸ்விங் ட்ரேடரா இருந்தா அப்படி எடுக்கலாம். நம்பர் 1. இல்ல நான் ஸ்கேல்ப் ட்ரேடர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலயோ அப்படி இல்லாட்டி ஸ்விங் ஹைலயோ ட்ரேட் எடுக்கணும். ஸோ நம்பர் 1 எங்க அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா. நம்பர் 2 இந்த ஸ்விங் ஹைல ப்ராப்பர், இந்த 2 இடத்துல ட்ரை பண்ணணும். ஸோ எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்க பாருங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வரணும், ஸ்விங் லோக்கு வரணும். ஸோ இங்கேருந்து வந்ததுக்குமா இந்த ஸ்விங் லோக்கு வந்ததுக்குமா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா we can go for the buy side. இவ்வளோட கரண்ட் பிளான். ஸோ இந்த பிளான் தான் இப்போதைக்கு as we expected மார்க்கெட்ல நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பெஸ்டான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 1:6 வரைக்குமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேப்சர் பண்ண முடியும். ஒரு நல்ல செட்டப்போட ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். எனவே